வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியா அலர் சுந்தரம், ஜெஃப்ரி ஜபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அதிவேக வீதியில் வாகன விபத்து மூலம் இடம்பெற்ற முதலாவது உயிரிழப்பு இன்று பதிவானது. ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பாதை கேட்டுச் செல்லுமாறு வலியுறுத்தி கட்சி ஆதரவாளர்கள் பேருவளையில் ஆர்ப்பாட்டம். ஸ்லிம் நீல்சன் விருது விழாவில் சிரச தொலைக்காட்சி மற்றும் சிரச எஃப்எம்க்கு விருது. இலங்கைக்கு வழங்கப்படும் கடனுதவியின் அடுத்த கட்ட தவணையை பெறுவதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு. தந்திரிமலை ரஜமஹா விகாரையின் புதிய தேரர்கள் மண்டபம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று தேரர்களிடம் கையளிக்கப்பட்டது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு இந்த தேரர்கள் மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது. தந்திரிமலை ரஜமஹா விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதன் பின்னர் புதிய தேரர்கள் மண்டபத்தை தேரர்களிடம் கையளித்தார். இந்த நிர்மாண பணிகளுக்காக சமய விவகார அமைச்சினால் 7 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு அனுராதபுரத்திலிருந்து தந்திரிமலை ரஜமஹா விகாரை வரையிலான வீதி அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை புனரமைக்கப்பட்ட அனுராதபுரத்தின் சில வீதிகளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் கண்காணித்தார். அனுராதபுரம் திருகோணமலை வீதி மற்றும் அனுராதபுரம் தம்புள்ள வீதி உள்ளிட்ட சில வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. அதிவேக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தின் முதலாவது உயிரிழப்பு இன்று பதிவானது. விபத்தில் 25 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை 1:40 அளவில் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். காலி பின்னதுவையிலிருந்து கொட்டாவை நோக்கி கார் பயணித்தது. அதிவேக வீதியில் 21.5 மைல் கல்லிற்கு அருகில் உள்ள பாதுகாப்பு வேலியில் மோதுண்ட கார் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் கூறினர். அதனைத் தொடர்ந்து கார் கல்லொன்றில் மோதுண்டுள்ளது. இந்த விபத்தில் காயங்களுக்குள்ளான குறித்த இளைஞன் சிகிச்சைகளுக்காக நாகுடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். போலீசாரின் தகவல்களின் பிரகாரம் இந்த விபத்து நேர்ந்த போது வாகனத்தில் ஒருவர் மாத்திரமே பயணித்துள்ளார். வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையினால் வீதியை விட்டு விலகிய கார் விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். விபத்துக்குள்ளான வாகனம் களுத்துறை வடக்கு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த விபத்து இடம்பெற்ற இடத்தில் இன்று காலை பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. விபத்தில் தெஹிவள்ளை பள்ளியதொலை வீதியில் வசிக்கும் 25 வயதான அரோஷ எஷான் குரே என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார். கொழும்பு ஆனந்த கல்லூரியின் பழைய மாணவரான அரோஷ தனியார் நிறுவனம் ஒன்றின் மாத்தறை கிளையில் கடமையாற்றி வந்தார். எங்களை பார்ப்பதற்காக வேலைக்கு சென்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டிற்கு வருவார். அவர் மீண்டும் திங்கட்கிழமை வேலைக்கு செல்வார். வெள்ளிக்கிழமை வர வேண்டியவர் வியாழக்கிழமை வந்தமையினாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த இளைஞர்களுக்கு வாகனம் செலுத்தும் போது சட்டதிட்டங்களை கடைபிடிக்குமாறு உங்களது பத்திரிகைகள் அல்லது தொலைக்காட்சி ஊடாக ஆலோசனை வழங்குங்கள். இளைஞர்களுக்கு அதனையே கூற வேண்டும். பழிவாங்கும் படலத்தை நிறுத்தி கட்சியை வெற்றிப்பாதைக்கு இட்டுச் செல்லுமாறு கட்சி தலைமைத்துவத்தை வலியுறுத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் குழு ஒன்று வேறுவளையில் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதியிலிருந்து சிறிது தொலைவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் கூட்டம் ஒன்று நடைபெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வேறுவள நகருக்கு இன்று காலை வருகை தந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். உண்மையான ஆதரவாளர்களை கவனத்தில் கொள்ளாமை காரணமாகவே சிறிகொத்த அலுவலகத்திற்கு நிதி திரட்டுவதாக கூறிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க கிராமங்கள் தோறும் செல்வதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். பழிவாங்குதலை நிறுத்துங்கள். தயவு செய்து அனைவரையும் ஒன்றிணைத்து வெற்றியடையும் கட்சியாக இந்த கட்சியை மாற்றுமாறு நாம் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கிறோம். பிரதி தலைவரான சஜித் பிரேமதாசவை பழிவாங்குகிறார். முன்னாள் பிரதி தலைவர் கரு ஜெயசூரியவை பழிவாங்குகிறார்.
தயாசிரி ஜெயசேகரவை பழிவாங்குகிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை நாம் அங்கீகரிக்கவில்லை என்பதனால் இம்தியாஸ் மாகிர் மாக்காரை ரணில் விக்ரமசிங்க வெளியேற்றியுள்ளார். இந்த கட்சியை உண்மையான ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களிடம் கையளித்துவிட்டு வீட்டுக்கு செல்லுமாறு பேருவல மக்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதோடு ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளவிருந்த கூட்டத்துக்கு அவர்கள் செல்ல தயாரானார்கள். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் இந்த பகுதி ஊடாக சென்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்ப்பினை தெரிவித்த குழுவினர் சிறிது நேரத்தின் பின்னர் அங்கிருந்து வெளியேறினர். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஆரம்பமானது. சிறிகொத்த அலுவலகத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக நிதி திரட்டும் நோக்கில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று நான் இங்கு வரும்போது சிறிகொத்த மீது தாக்குதல் நடத்திய சிலரை அங்கு கண்டேன். அன்று மதுபோதையில் வந்த குழுவினர் இங்கே இருக்கின்றனர். ஏனெனில் கட்சி மீது தாக்குதல் நடத்துகின்றமையானது துரோகமான விடயமாகும். இம்தியாஸ் மாகிர் மாக்காரின் குழுவினரும் சிறிகொத்த மீது தாக்குதல் நடத்துவதற்காக அன்றைய தினம் வந்திருந்தனர். தாக்குதல் நடத்தப்பட்ட சிறிகொத்த அலுவலகத்திற்கு நிதி திரட்டும் நோக்கிலேயே நான் இங்கு வந்துள்ளேன். இங்கே வந்து நிதி திரட்டுவதனை நிறுத்துவார்களாயின் யார் அவர்கள்? இது மற்றும் ஒரு துரோகமாகும். டைஃப் நகரில் இருந்த மக்கள் போல டைஃப் நகரில் உள்ளவர்கள் குடித்துவிட்டு கல்லெறிந்தனர். டைஃப் காரர்களே அங்குள்ளனர். இம்தியாஸ் மாகிர் மாக்காருடன் செயற்படுகின்ற குழுவினருக்கு என்ன நேர்ந்துள்ளது? இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களாயின் இந்த கட்சி யாருக்காக உள்ளது? எமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களாயின் இதனை நிறுத்துவார்களாயின் இந்த கட்சி மஹிந்த ராஜபக்சவிற்கா சொந்தமானது. நல்லதோர் பெயர் வழங்குவதற்கு நான் நினைத்தேன். எவரும் அதனை மறக்க வேண்டாம். ராஜபக்ச ஏவாவின் இம்தியாஸ் மாகிர் மாக்கார். පක්ෂ ජනාධිපතිගේ දෑත් ශක්තිමත් කරනවා. මම බැලුවා හොඳම නමක් දෙන්න. ඒ කවුරුත් අමතක කරන්න එපා. රාජපක්ෂ හේවායලාගේ ඉම්තියාස් බකිර්මා. சிறிகொத்த அலுவலகத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக ரணில் விக்ரமசிங்கவிடம் இதன்போது நிதி உதவி வழங்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட கருத்து தொடர்பில் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் கருத்து வெளியிட்டார். எனது கட்சியின் தலைவர் எனக்கு விரல் நீட்டியுள்ளார். அவரையே திரும்பி பார்த்துக் கொள்ளுமாறு நான் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். கொள்கை அரசியல் ஒன்று காணப்பட்டது. தனிப்பட்ட நலன்களை கருத்தில் கொண்டு கட்சியின் தோல்விக்காக நான் ஒருபோதும் பணியாற்றவில்லை. தான் எதை செய்கின்றனரோ அதனையே அனுபவிப்பார்கள் என நான் அவரிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உலகில் அதிக காலம் எதிர்க்கட்சி தலைவராக அரசியலில் இருந்த ஒருவராக வரலாற்றில் நீங்கள் பதிவாகியுள்ளீர்கள். இந்த கட்சியின் எதிர்காலம் குறித்தே எனக்கு கவலை ஏற்படுகிறது. தீர்மானம் ஒன்று எடுங்கள். இந்த கட்சியை இவ்வாறு வீணடிக்க வேண்டாம். இவ்வாறு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டாம். விரலை நீட்டி தவறாக கருத்துக்களை கூறி கட்சியை மேலும் வலிவிலக்க செய்ய வேண்டாம். சிலிம் நெல்சன் விருது வழங்கும் விழாவில் இளைஞர்களுக்கான சிறந்த தொலைக்காட்சி சேவைக்குரிய விருதை எமது சகோதர சேவையான சிரசு தொலைக்காட்சி தனதாக்கிக் கொண்டது. 7வது முறையாக நடைபெற்ற சிலிம் நெல்சன் விருது வழங்கும் விழாவில் வருடத்திற்கான சிறந்த வானொலி சேவைக்குரிய விருதை சிரசு FM பெற்றுக் கொண்டது. ஸ்லிம் நீல்சன் விருது வழங்கும் விழா கொழும்பில் நேற்று வெகு விமரிசையாக இடம்பெற்றது. 2012ஆம் ஆண்டுக்கான ஸ்லிம் நீல்சன் மக்கள் விருது விழாவின் வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள், கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். விழாவின் பிரதம விருந்தினராக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கலந்து கொண்டிருந்தார். இந்த விருது வழங்கும் விழா ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ந்தும் வருடத்திற்கான சிறந்த வானொலி சேவைக்கான விருதினை சிரசு FM தனதாக்கிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
இந்த முறை ஸ்லிம் நீல்சன் விருது வழங்கும் விழாவில் இளைஞர்களுக்குரிய சிறந்த தொலைக்காட்சி சேவைக்கான விருதினை சிரச டிவி தனதாக்கிக் கொண்டது. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்.